இப்போ வந்துட்டு நான் வண்டி வேலைக்கு போக பிடிக்க என்கிட்ட வண்டி இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால வேற ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாப்புல, ஆனால் இந்த மாதிரி எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குது, அங்கே நான் வந்துட்டு ஏற்கனவே வண்டி எடுத்துருக்கிறேன், வண்டி வந்துட்டு கச்சிதமாக இருக்குது, நீ அங்கே போங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்துட்டு போன வாரமே வந்தேன். வந்து வண்டிகளை எல்லாம் பார்த்தேன், பார்த்து பிடிச்சிட்டு எல்லாமே பேசிட்டு அந்த அண்ணங்கிட்ட கேட்டதுக்கு ஆனால் என்னென்ன ரேட்டு அப்படிங்கும்போது 28 ரூபா சொன்னார். அப்புறம் அண்ணா நான் இந்த மாதிரி கூலிக்காரண்ணா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் ஒரு 2 ரூபா கம்மி பண்ணி சரி பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரூபா கம்மி பண்ணினார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 2வது வந்துட்டு அண்ணா இனியும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி திங்கக்கிழமை வந்தேன். திங்கக்கிழமை வந்ததுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீட்டாக தேவையாங்கிறது எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி அதனோட உண்மையான ரிசல்ட் எல்லாம் சொல்லி அதுக்குண்டான காப்பிகள் எல்லாத்தையுமே வண்டியோட இன்சூரன்ஸ் காப்பி முதல் கொண்டு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கி இப்போ வண்டி வந்துட்டு வெறும் 24 ரூபா கொடுத்துருக்காரு. எனக்கு வண்டி வந்துட்டு என்கிட்ட வண்டி வாங்கணும், இப்போ நான் வேலைக்கு போகணுன்னால எனக்கு வண்டி வேணும், தேவைப்படுது. பத்தாவதுக்கு எங்கள் அம்மா பஸ் ஸ்டாண்டு போய் தான் நம்ம வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. அவங்களையும் நான் போய் கூப்பிட்டு வந்து விடணும். அவங்களும் வயசானவங்க, அவங்களுக்கும் வந்துட்டு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடக்கூடாது. அப்படி அங்கறதுக்கு வேண்டி இப்போ எனக்கு வண்டி தேவைப்படுது. பக்காவாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை அதில். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சந்தோஷமாக ஓகே. தேங்க்யூ. எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலில்